வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளம். நண்பர்களே, சிறிது நேரம் நன்றி உணர்வு தியானம் ஏற்றிருக்கு. அனைவரும் தியான நிலையில அமர்ந்து கொள்ளலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அனைத்து குரு மகான்களையும் இணைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள். வாழ்க வளம். வாழ்க வளம். எல்லையற்ற தூய பரவெளியை நினைந்து கொள்வோம். சுத்த வெளியை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளம். இறை துகள்களை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் வாழ்க வளம். இறை விண்ணை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளம். இறை காற்றை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளம். இறை நெருப்பை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக்கிறோம். வாழ்க வளம். இறை காற்றை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளம். இறை விண்ணை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளம். பஞ்ச பூதங்களுடைய சேர்க்கையாக
விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறை பிரபஞ்ச அன்னையை நன்றியுணர்வோடு வணங்கி வாழ்க. இறை சூரியனை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க. இறை புதனை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிப்போம். வாழ்க. இறை சுக்கிரனை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க. இறை சந்திரனை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி வாழ்க. இறை செவ்வாயை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கு வாழ்க. இறை குருவை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி வாழ்க. இறை சனியை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க. இறை ராகு கேதுவை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிப்போம். வாழ்க. பூமிக்கு வருகிறோம். இறை தாவர இனங்களை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க. இறை புழுவினங்களை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க. இறை பூச்சி இனங்களை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க. இறை ஊர்வன இனங்களை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக்கொள். வாழ்க. இறை விலங்கினங்களை பறவையினங்களை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக்கொள். வாழ்க. இறை மனித தெய்வங்களை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி வாழ்க. 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 எல்லாம் வல்ல அருட்பேராற்றலை அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் இணைந்து நன்றியுணர்வோடு வணங்கி இந்த தியானத்தை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், மேலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ். வாழ்க. வாழ்க. வாழ்க வளமுடன். இந்த தியானத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள். செஷன் மிக முக்கியமான ஒரு தியானத்தை நாம பெற இருக்கிறோம்.
குண்டலினி தீட்சையில 3வது தியானமாக இந்த துரிய தவத்தை நாம் பெற இருக்கோம். துரிய தவம் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தவம். இதை பத்தி நம்ம நேற்று கொஞ்சம் சிந்தித்திருக்கிறோம். இன்னும் சில சிந்தனைகள் அதை பற்றி நாம் இன்னைக்கு சிந்தனை செய்துட்டு அந்த தவத்திற்குள்ள நாம செல்ல இருக்கோம். குறிப்பாக அந்த சகஸ்ராதார சக்கரம், ஒரே நிமிடம், சரி, அந்த சகஸ்ராதார சக்கரம் இயல்பாகவே நமக்கு என்ன ஆகும்னா ஆக்டிவேஷன் ஆகும். யாருக்கெல்லாம் ஆக்டிவேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தா, யாரெல்லாம் ஆழ்ந்த பக்தியோடு, உண்மையான பக்தியோடு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பக்திங்கிறது இப்ப நம்ம செய்துட்டு இருக்கிறது பக்தின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இது பக்தி இல்லை. சரியா? பக்தி என்பது எதிர்பார்ப்பற்று இருக்கக்கூடிய மேலான அன்பு என்று பொருள். யாரெல்லாம் உண்மையான பக்தியில இறைவன் பால் ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே துரியம் திறக்கும் என்பது முன்னோர்களுடைய வாக்கு. அதனாலதான் பல ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சிவனடியார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புராணங்களை எல்லாம் நீங்க பார்க்கிறப்ப யாருக்கெல்லாம் உண்மையான பக்தி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இறைவன் காட்சி அளித்ததாக நீங்க பார்க்கலாம். கண்ணப்ப நாயனாருடைய கதை, இப்படி பலருடைய கதைகளை நீங்க பார்க்கலாம். அவங்களாம் தியானம் பண்ணாங்களான்னா தியானம் பண்ணல. ஆனால் அவர்களுடைய அந்த அன்பு இருக்கு இல்லையா, மேலான அன்பு, அந்த அன்பு உண்மையாலுமே அது உயர்ந்து வரும்போது இந்த துரியம் தானாக ஓப்பன் ஆயிடும். துரியம் ஓப்பன் ஆயிருச்சுன்னா அது இறைவனை உணர்வதற்கான ஒரு நுழைவாய், இறை ஆற்றலோடு இணைவதற்கான ஒரு நுழைவாய். சில அப்ப யாரெல்லாம் உண்மையான மேலான அன்பு, எதிர்பார்ப்பற்ற அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களிடமெல்லாம் துரியம் ஓப்பன் ஆகும். அதே போல உணர்வுகளிலே நன்றி உணர்வு, நாம் இப்ப ஒரு தவம் பண்ணலையே, இந்த நன்றி உணர்வு யாருக்கெல்லாம் மேலோங்கி இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் துரியம் தானாக ஓப்பன் ஆகும். சரிதானுங்க? இதுக்கு நீங்க தியானம் எடுக்கணுங்கிறது எல்லாத்துக்குமே கட்டாயம் அல்ல. நன்றி உணர்வு இயல்பிலேயே சிலருக்கு அடிப்படையாவே அதிகபட்சமாக இருக்கும். அந்த நன்றி உணர்வு இருக்கிற எல்லாருக்குமே துரியம் சிறப்பாக வேலை செய்யும். சரிங்களா? அப்ப நமக்கு இந்த தியானம் இன்னும் கைவழியம் ஆகணும் அப்படின்னா இந்த நன்றி உணர்வை நம்ம எப்பொழுதுமே நம்மகிட்ட இருந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். சரிதானுங்களா? ரைட். நான் இதுல சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த தியானம் செய்வதால பல நன்மைகள் நமக்கு இருந்தாலும் உடலிலே வரக்கூடிய சில தொந்தரவுகள் நேரடியாக நீக்கம் பெறும். கடுமையான காய்ச்சல், தலைவலி, ஒற்றை தலைவலி, தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், இரத்த சோகை, நரம்பு வாதம், வலிப்பு, கோமா ஸ்டேஜ், தலை சுற்றல், திக்குவாய், இரத்தத்தில் பாதிப்பு போன்ற நோய்கள் நேரடியாக தீர்க்கப்படும். இது அந்த சகஸ்ராதார சக்கரத்திலே சக்தியை அதிகப்படுத்துவதனால் நமக்கு தீரக்கூடிய நோய்கள் என்று நிரூபிக்கப்பட்ட நோய்களை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆக்சுவலா சகஸ்ராதாரம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பிரபஞ்ச சக்தி அபரிமிதமா உள்ள வரும்போது அது எல்லா நோய்களையுமே களை எடுக்கும் அப்படிங்கிறது உண்மையா இருந்தாலும் இந்த நான் இப்ப முன்னாடி சொன்ன பிரச்சனைகள் நேரடியாக தீர்க்கப்பட்டதுக்கான ரிசர்ச் பேப்பர்ஸே வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல நம்முடைய மனம், நேத்து நான் சொல்றது மாதிரி சங்கல்பம், வாழ்த்து அப்படின்னு நீங்க இனிமேல் எதை எடுத்தாலும் அது துரியத்துல நின்று எடுக்கிறதுக்கு பழகி கொள்ளணும். நாம் இப்ப லாஸ்டா
நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய லட்சியங்கள் என்ன, அதை அடைவதற்கு நாம் என்ன செய்யணுங்கிறது எல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா? அப்படியே நீங்க இமேஜின் பண்ணீங்கல்ல, அதை முழுக்க முழுக்க துரிய உணர்வோடு நீங்க பண்றதுக்கு ஆரம்பிச்சீங்கன்னா, அது மிக விரைவாக பிரபஞ்சத்திலே பதிந்து அதை செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பையும் சூழலையும் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். நம்ம பீனியல் கிளாண்டிற்கும் நம்முடைய ஆழ் மனதிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. சரிதானுங்களா? அதனால நீங்க சங்கல்பம் போடுறப்ப நான் இந்த இடத்துல ஒரு நுட்பம் சொல்றேன், இதை நல்லா உள்வாங்கிக்கோங்க. துரியம்ங்கிறது நம்ம தலை உச்சி, இங்கதான் தலை உச்சி. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தலை உச்சி இருக்கு இல்லையா? இந்த இடத்திலிருந்து 1 இன்ச்சு கீழே வரணும். 1 இன்ச்சு கீழே வந்து நின்னீங்கன்னா, சரிங்களா, அந்த உயிரோட இயக்கத்தை நீங்க அபரிமிதமா உணர முடியும். அப்படி ஒரு இடம் இருக்கு. அது நீங்க வந்து நின்னு பழகணும். இன்னைக்கு நான் ஒரு முறை சொன்னா உடனே உங்களுக்கு தோன்றுமான்னு தெரியல. அந்த உச்சியிலிருந்து 1 இன்ச்சு கீழே வந்து நின்னு அங்க ஒரு வெண்மை நிறமான சக்தியை நீங்க உணர்வீங்க. சரிங்களா? அந்த சக்தி உணர்வு நிலையில, அதுதான் உயிரினுடைய ஆற்றல் திணிவு பெற்ற நிலை. அந்த இடத்துல நின்று நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சங்கல்பமும் மிக விரைவாக செயலுக்கு வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே போல நமது எண்ணங்களை நாம பல பேரிடம் பிரதிபலிக்க வைக்க முடியும். சரிதானுங்களா? அது எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறருடைய எண்ணங்களை நாம் ரிசீவ் பண்ணி புரிஞ்சுக்கவும் முடியும், நம்முடைய எண்ணங்களை பிறருக்கு அனுப்பி செயல்படுத்தவும் முடியும். சரிதானுங்களா? இது எல்லாமே துரியத்துல சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய நிலைப்பாடு. அதே மாதிரி துரியதவம் பண்ணீங்க அப்படின்னா இன்ட்யூஷன்ஸ் அதிகமா கிடைக்கும். நான் இப்பவே சொல்லிடுறேன், அதற்குள்ள ஆழமா போக வேண்டாம். சரியான, அது ஒரு விதமான சித்துன்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு நம்ம தியானம் பண்றவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. சரியானுங்களா? அதாவது நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போற மாதிரி உங்களுக்கு ஒரு காட்சி கிடைச்சிருக்கும். அந்த காட்சியில பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்சு அதே மாதிரி ஒரு சூழலுக்குள்ள நீங்க என்டர் ஆவீங்க. இப்படி எனக்கே பல முறை நடந்திருக்கு. புரியுதா இல்லைங்களா? அதாவது நாம எப்படி முன்னாடி அகக்காட்சி படுத்தினா அது மாதிரி கிடைக்குன்னு சொல்றோம்ல, அது மாதிரி ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயங்கள் கூட உங்களுக்கு என்ன ஆகும்? ஃபிளாஷ் ஆகும். சரிதானுங்களா? அப்போ இதை என்ன சொல்றோம்? இன்ட்யூஷனா பல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா விஞ்ஞானிகள் இந்த நிலையிலிருந்து பல விஞ்ஞான நுட்பங்களை அவங்க கண்டுபிடிக்கிறதாக ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. சரியானுங்களா? அதே போல பிராரப்த கர்மா என்று சொல்லக்கூடிய தன் வினையிலிருந்து முழுக்க முழுக்க விடுபடக்கூடிய சக்தி இந்த துரியதவத்திற்கு உண்டு. சரிங்களா? இந்த துரியதவத்திற்கு நிறைய பெயர்கள் இருக்கு. நாம் அதை சொல்லிட்டு நம்ம தீட்சைக்குள்ள செல்ல இருக்கிறோம். சரிங்களா? பிரம்மரந்திர யோகம் நான் முதல்லயே சொன்னேன், இறைவனுக்கான நுழைவாயில். சகசிராதார யோகம், நிர்வாண சக்கரம். நிர்வாண நிலை அப்படின்னா இறைநிலை, ஏதுமற்ற நிலை. சரியானா? அதை உணர்த்தக்கூடிய ஒரு சக்கரமாக சொல்றோம். 1008 இதழ் பீடம் என்று சித்தர் மரபுல சொல்றாங்க. சரியான சகசிராதாரத்தையே வட்ட வீடு, மேல் வீடு, அண்ட உச்சி கமலம், கனக பீடம், நிலா மண்டபம், 1000 கால் மண்டபம், வெட்டாத சக்கரம், நிராளம்பம், ஆதாரம் இல்லாத வீடு, ஹரித்வார், பொற்சபை, சிற்சபை, கைலாயம், வைகுண்டம், இது எல்லாமே துரியத்தினுடைய பெயர்கள். பரலோகம், மதிமண்டலம், சோமச்சக்கரம், கிலா மண்டபம், முச்சுடர் நிலையம், பொன்மயம், இப்படி இதற்கு பல பெயர்களை நமது முன்னோர்கள் சித்தர்கள் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, இந்த மந்திரங்களுடைய உச்சரிப்புல ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் ஒவ்வொரு சக்கராவை ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. சரிங்களா?
இந்த துரிய சக்கரம் நீங்க எந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் துரியம் ஓப்பன் ஆகும். அது அதற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் மந்திர உச்சாடனங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்ம நேரடியாக அந்த துரியத்தை ஓபன் பண்றதுனால நாம மற்ற விஷயங்களை நீங்க அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? சரி, இப்ப நம்ம தியானத்திற்கு செல்ல இருக்கிறோம். இந்த தியானம் எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னா, எப்பொழுதும் போல நம்ம தியான நிலையில இருக்கக்கூடிய தன்மை தான் ஒன்று. நீங்க கொஞ்ச நேரம் ஆக்னை தியானம் பண்ணுவீங்க. சரிதானுங்களா? எப்பொழுதும் போல தியானம் தொடங்கி ஆக்னை தவம் சிறிது நேரம் ஏற்றிட்டு, அப்ப ஆக்னை ஏற்றும் போது இப்ப கண்டினியூவா ஒரு 4 நாட்கள் ஆக்னை தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்முடைய ஆக்னா சக்கரா நல்லா பவர்ஃபுல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சு. அதற்கப்புறம் நீங்க கொஞ்சம் நான் சொல்ற வார்த்தையில நல்லா கவனமா இருக்கணும். சரிங்களா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களோட ஆக்னில ஒரு அழுத்த உணர்வு கிடைக்கும். நீங்க செய்யறப்பவே அழுத்த உணர்வு இருக்கும். அதை விட ஒரு ஆழ்ந்த அழுத்த உணர்வு கிடைக்கும். நான் இங்கிருந்து அந்த ஆற்றலை கொடுக்கறப்ப, அப்ப அந்த அழுத்த உணர்வு கிடைக்கிறப்ப நான் சொல்லுவேன், நீங்க மெதுவா கண்களை திறந்து என்னுடைய கண்களை பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்க உங்களுடைய செல்போனோ லேப்டாப்போ அது உங்களுக்கு முன்னாடி நேரா இருக்கிற மாதிரி கொஞ்சம் வச்சுக்கோங்க. நான் இப்ப இந்த உரை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கேப் கொடுப்பேன். பொறுமையா இருங்க. சரியானுங்களா? உங்களுக்கு நேரா அந்த செல்போனோ லேப்டாப்போ இருக்கணும். சரியாங்களா? நீங்க இப்படி நேரா உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா இப்ப உங்களுக்கு நேரா அது இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கணும். சரிங்களா? அப்படி பார்க்கிறப்ப நான் என்னோட கண்களை திறந்துட்டு உங்களோட கண்களை திறந்து என்னோட கண்களை பாருங்கன்னு சொல்லுவேன். சரிதானுங்களா? நீங்க என்னுடைய 2 கண்களையும் முடிந்த வரைக்கும் கண் சிமிட்டாம பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதற்குன்னு கண்ணுல எரிச்சலா இருக்கிற மாதிரி பாத்திர வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு கண் சிமிட்டாம ஒரு தெய்வீக சக்தி உங்க கண்களுக்குள்ள அபரிவிதமா பாய்ந்து கொண்டிருப்பதை நீங்க உணர்ந்து பாருங்க. அது நிகழும், நிச்சயமா நிகழும், நடக்கும். அதை நீங்க பரிபூர்ணமா உணர முடியும். சரிதானுங்களா? அப்போ அந்த தெய்வீக சக்தி நான் சொல்லுவேன் இப்ப. சரிதானுங்களா? அருட்பேராற்றல் என்ற தெய்வீக சக்தி எனது கண்களிலிருந்து உங்கள் கண்களுக்கு அலை 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 அலையாக பாய்ந்து நிரம்பி கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, என்னோட கண்கள்ல இருந்து ஒரு எனர்ஜி உங்களோட கண்ணுக்குள்ள அப்படியே பாயற மாதிரி. இப்ப மேல இருந்து எப்படி ஒரு அருவி கொட்டுற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், இந்த நீல நிறமான சக்தி. அப்ப அந்த நீல நிறமான சக்தி அப்படியே எனது கண்கள்ல இருந்து உங்கள் கண்களுக்கு அப்படியே அபரிவிதமாக பாய்ந்துட்டு இருக்கிறத நீங்க உணரணும். உணர முடியும். அது கொஞ்சம் கவனம் அங்க இருந்தா போதும். சரியானுங்களா? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே சொல்லிட்டே இருப்பேன். அப்ப அந்த சக்தி உங்களுக்குள்ள நல்லா உள்ள இறங்குறக்க ஆரம்பிச்சிடும். நான் நேற்று சொன்ன மாதிரி ஆக்சுவலா இந்த இடத்துல பிட்யூட்டரி ஆக்டிவேஷன் ஆயிருக்கிற காரணத்தினால இந்த சக்தி நேரா எங்க போய் சேரும் அப்படின்னா உங்களோட பிட்யூட்டரியில போய் சேர்ந்துடும். பிட்யூட்டரியில போய் சேர்ந்துடும். சரிதானுங்களா? அப்ப அதுக்கப்புறம் கண்களை மூடுங்கன்னு சொன்னா நீங்க கண்களை மூடிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்களே என்ன பண்ணணும்னா உங்களோட வலது கை இருக்குல்ல, இந்த இடத்துல கையை வச்சுக்கணும். நெற்றி போட்டு இதுல இருந்து நேரா அப்படியே மேல எடுத்துட்டு போறீங்க. ஓகேவா? தலை உச்சி இங்க கொண்டு போயிட்டு ஆள்காட்டி விரலை வச்சுக்கணும். எந்த விரலை? ஆள்காட்டி விரலை வச்சுக்கிட்டு இந்த தலையில இப்படியே சின்னதா இருந்து பெருசா அப்படியே ரவுண்டா சுத்தி விடும். ஓகே? இவ்வளவுதான். சிம்பிளுங்க. தோசை ஊத்துற மாதிரி நினைச்சுக்கோங்க. சரிதானே? உங்க புரிதலுக்காக சொல்றேன். தோசை எப்படி வார்ப்போம் இல்லையா? ஒரு மாவு எடுத்து நடுவுல ஊத்தி அப்படியே ஒரு சுத்து எஜ்ஜு வரைக்கும் சுத்தி விடுறீங்கல்ல, அதே விஷயம்தான். சரிதானுங்களா? இப்ப இங்க கை வச்சுக்கோங்க. ஒரு முறை செஞ்சு பார்த்துக்கோங்க. சரிதானா? இங்க கை வலது கை வச்சிருக்கிறோம். இங்க இருந்து அப்படியே கண்களை மூடி அந்த சக்தி அப்படியே மேல கொண்டு போறீங்க. உங்க கையோடயே அந்த சக்தி வர்ற மாதிரி நினைச்சுக்கணும். மேல கொண்டு போய் ஆக்குனா அந்த கட்டை விரலை எடுத்துட்டு ஆள்காட்டி விரலை வச்சுக்கிட்டு
அப்படியே சின்னதா இருந்து அப்படியே பெருசா அப்படியே ஒரு ரவுண்ட் இந்த கடைசி வரைக்கும் அப்படியே சுத்தி விட்டு. இவ்வளவுதான். நீங்க செய்யறப்ப கூடவே நானும் செய்வேன். புரியுதா இல்லைங்களா? என்னுடைய ஆற்றல்னா நான் சொல்றப்ப நீங்க என்னை பாவித்துக் கொள்ளாதீங்க. குரு மகான்களை, இறை சக்திய, இந்த பிரபஞ்ச சக்தியை நீங்க நினைத்து கொள்ளுங்க. அதை கொடுக்கிற ஒரு நடுவுல இருக்கிற ஒரு மீடியேட்டரா நான் உங்களுக்கு இருக்கேன். புரியுதா இல்லைங்களா? இப்ப நானும் உங்க எல்லாருக்கும் அந்த சக்தி வர்ற மாதிரி பாவனை செய்து அப்படியே சுழற்சி பண்ணி விடுவேன். சரிங்களா? ஒரு முறை அப்படி சுழற்சி பண்ணி விட்டுட்டு நீங்க கைகளை கோர்த்துட்டு தியானத்திற்கு போயிடலாம். அப்ப தியானத்தில் நீங்க என்ன கவனிக்கணும்? இந்த உச்சியிலிருந்து அப்படியே அந்த சக்தி அப்படியே உங்களோட மூளை செல்களுக்குள்ள சுழன்று ஓடிக்கொண்டிருப்பதை நீங்க உணர முடியும். ஒவ்வொருத்தரும் உணர முடியும். புரியுதா இல்லைங்களா? அதுல ஒண்ணும் மாற்று கருத்து வேண்டாம். அதைத்தான் நாம் இப்போ செய்ய போறோம். சரிதானுங்களா? கண்ணாடி அணிந்து செய்யலாமா? கண்ணாடி முடிந்த வரைக்கும் வேண்டாம். ஆனா சுத்தமா எனக்கு கண்ணு தெரியாது, இப்ப என்னோட போட்டோவை, என்னோட வீடியோவை நீங்க பார்த்துட்டு செய்யணும். அந்த வீடியோ நீங்க வெறும் கண்ணுல பார்த்தா தெரியும்னா வெறும் கண்ணுல பாருங்க. சரிதானுங்களா? இல்ல அது வெறுங்கண்ல பார்த்தா தெரியாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கண்ணாடியை போட்டுட்டே பண்ணிக்கலாம். ஓகேவா? தெரியணும், வியூ தெரியணும், என்னன்னே தெரியாம போயிடக்கூடாது. ஓகேவா? வியூ தெரியணும், அப்பதான் நீங்க அதை ஃபீல் பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி இல்லாம பண்ணுங்க. ரொம்ப இதா டிஸ்டர்பா இருந்ததுன்னா மட்டும் போட்டுக்கோங்க, இல்லாட்டி கண்ணாடி இல்லாமையே பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஓகே. மற்றபடி ஒண்ணு இதுல பெரிய கண்டிஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இவ்வளவுதான். இதைத்தான் நம்ம பண்ண போறோம். அப்ப இந்த இடத்துல கையை வச்சு நீங்க ஒரு இப்படி சுழற்சி விடுறீங்க இல்லையா? அதற்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, சரியாங்களா, நான் ஒரு எனர்ஜியை உங்க கையில உங்க தலை உச்சியில கொடுத்து சுழற்சி பண்ணி விடுவேன். சரிங்களா? அது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். தலையில ஒரு நல்ல அழுத்தமா ஒரு ஃபீல் உங்களுக்கு ஆகும். ஒரு 2 தடவை 3 தடவை அப்படி பண்ணுவேன். அதெல்லாம் நீங்க கண்ணை மூடிட்டே கவனிக்கிறது தான். சரிதானுங்களா? நான் ஒரு ஆற்றலை அதிகப்படுத்தி கொடுக்குறேன், அந்த இடத்துல கூர்ந்து கவனிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுக்கோ. ஒரு 2 முறை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்ச சக்தி உங்க தலை உச்சியில இறங்குறத ஃபீல் பண்ண சொல்லுவேன். அதை பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி உடம்பு ஃபுல்லா பரவ விட்டுட்டு நம்ம தவத்தை நிறைவு செய்ய போறோம். தவ நிறைவுல எல்லா மகான்கள், யோகிகள், ஞானிகள், சித்தர்களுடைய பரிபூரண ஆசிகளை பெற்றுக்கொண்டு நாம இந்த தவத்தை நிறைவு செய்ய போறோம். இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். சரிதானுங்களா? ஓகே. அதுல முழுக்க முழுக்க என்ன முக்கியம்னா உங்களோட நம்பிக்கை உணர்வு முக்கியம். பீரியட்ஸ் டைம்ல கண்டிப்பா இந்த தீட்சை எடுக்க கூடாது. சரிங்களா? அதே போல ஆக்கினை, சாந்தி 2 தீட்சை எடுத்தவங்க தான் நீங்க இந்த தீட்சையை எடுத்துக்கணும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும், அதனோட பலன் முழுசா கிடைக்காது. ஓகேவா? நம்ம புதிய யோக பயிற்சியில வந்துட்டு இருக்கிறவங்க ஆக்கினை, சாந்தி 2 எடுத்து முறையா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு எல்லாமே வந்துங்க, இதை புதிய நபர்களும் பார்க்கலாம். ஆனா அவங்களுக்கு அந்த சக்தி உணர்வு கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு தகுதி இருக்குல்ல, எல்லாவற்றுக்குமே ஒரு தகுதி இருக்குல்ல. நீங்க எதைத்தான் தூக்கி கொடுத்தாலும் அந்த தகுதி இருந்தாதான் அதை நம்ம வாங்கி வைத்துக் கொள்ள முடியும், அதனோட பலனை அனுபவிக்க முடியும். ஓகேவா? ரைட். சரி, இப்போ நமக்கு ஒரு 2 நிமிட இடைவேளை. உங்களுக்கு உடல் தேவை ஏதாவது இருந்ததுன்னா பூர்த்தி பண்ணிட்டு வாங்க. சரிதாங்களா? உடல் தேவை ஏதாவது இருந்ததுன்னா நிறைவு பண்ணிட்டு வாங்க. ஒரு 2 நிமிட இடைவேளை. செல்போனோ லேப்டாப்போ உங்க கண்ணுக்கு நேரா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். தவம் பண்றப்ப அதை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அமர்ந்துக்கோங்க. சரிங்களா? மணி கரெக்டா 26. ஒரு 4 நிமிஷம் கூட கேப் எடுத்துக்கோங்க. 12:30க்கு சரியா நம்ம இதைய தொடங்குவோம். நீங்க இங்க கைய வச்சு மேல இங்கிருந்து எடுத்துட்டு போன உடனேயே இந்த சக்கர ஆக்டிவேஷன் ஆயிரும். யாரோ கொஸ்டின் கேக்குறீங்க. நீங்க இங்கிருந்து எடுத்துட்டு போன உடனே, இங்க வச்ச உடனே அந்த சக்கர ஆக்டிவேஷன் ஆயிரும். அப்படியே சுத்துனீங்கன்னா அது நல்லா சுழல்றக்க ஆரம்பிச்சிரும்.
சரி, ஒரு 2 நிமிஷம் கேப். போயிட்டு வாங்க. கேப் போகாதவங்க கொஞ்சம்
வாழ்க வளம். வாழ்க வளம். போனுக்கும் உங்களுக்கும் ஒரு அடி 2 அடி டிஸ்டன்ஸ் இருந்தா போதும். சரிதானுங்களா? கொஞ்சம் கிளாரிட்டியா தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப தூரம் தள்ளியும் வைக்க வேண்டாம். ஏன்னா நான் சொல்ற வார்த்தைகள் உங்களுக்கு தெளிவாக உங்க மனதிற்குள்ள உள்ள போகணும். அந்த வார்த்தைகள் தான் உங்களுக்குள்ள அந்த சக்தியை பரிபூர்ணமா உள்ள கொண்டு வந்து சேர்க்கும். அதனால போனுக்கு உங்களுக்கும் டிஸ்டன்ஸ் ஒரு அடி 2 அடி தூரம் இருந்தா போதும். இந்த வார்த்தை கிளியரா கேட்கணும். நீங்க அதுல தெளிவா பார்க்கிற மாதிரி வச்சு. சரிதானுங்களா? தியான நிலைக்கு வந்துருங்க. ஒரு நிமிடம் நமது உடலையே நாம் கூர்ந்து கவனிப்போம். இந்த பயிற்சி நாம் எண்ணங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி. கூர்ந்து கவனிங்க. வாழ்க மகாசக்தி குண்டலினி யோகத்தினுடைய துரிய தீட்சையை சித்தர்கள், மகான்கள், தெய்வீக பிரபஞ்ச சக்தி இறையாற்றலுடைய ஆசியோடு பரிபூரணமாக பெற இருப்பார். இறையருளும் குருவருளும் துணை புரியும். வாழ்க வளம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. அருளாற்றல் பாய்ச்சி அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்காப்பு ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம் முன்பாக சூக்குமமாக எழுந்தருளி நமக்கு அருள்காப்பு கொடுப்பதாக பாவித்துக் கொள்ளும். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் குரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும்
எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையும். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வாழ்க. அன்னைக்கு வணக்கம். அம்மாவுடைய முழு உருவத்தையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். இன்னைக்கு குண்டலினி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வீக தியான முறையினுடைய துரிய தவத்தை நாம் சிறப்பாக பெற இருக்கிறோம். அன்னையினுடைய பரிபூரண ஆசிகளை பெற்றுக்கொள்வோம். அன்னை முதற்கொண்டு நமது முன்னோர்கள் எல்லோரையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்ளுங்க. எல்லோருடைய ஆசிகளையும் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளும். தந்தையினுடைய முழு உருவத்தையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். தந்தையினுடைய முன்னோர்கள் அனைவரையும் நினை நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இதுகாரும் இப்பிரபஞ்சத்திலே தோன்றும் சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷி அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டு அனைத்து ஞான பெருமக்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்து. அனைத்து குரு மகான்களும் நம்முன் சூக்குமமாக எழுந்தருளி இந்த தெய்வீக தியானத்தினை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்கட்டும் என்ற சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ளும். துரிய தீட்சை தொடக்கம் ஆக்கினை. குண்டலினி மகாசக்தி அனைவருக்கும் உருவ மையத்தில் மையம் கொண்டு இயங்கட்டும். தெய்வீக சக்தி குண்டலினி ஆக்கினா சக்கரத்தில் மையம் கொண்டு இயங்குகிறது. மெதுவாக கண்களை திறந்து மென்மையாக கண்களை மூடி ஆக்கினா சக்கரத்தில் கூர்ந்து கவனிப்போம். நல்லா கூர்ந்து கவனிங்க.
இன்னும் கூர்ந்து கூர்ந்து கவனிக்கிறோம். மொத்த சக்தியும் புருவ மையத்துக்கு வரட்டும். வாக்கினை சக்கரம் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. வாக்கினை சக்கரத்திலே நல்ல ஒரு அழுத்த உணர்வை உங்களால் உணர முடியும். நல்லா உணர்ந்து பாருங்க. நல்ல அழுத்த உணர்வை உணர்கிறோம். வாழ்க வளமுடன். இப்ப மெதுவாக கண்களை திறந்து எனது கண்களையே பாருங்க. அருட்பேராற்றல் எனது கண்களிலிருந்து உங்கள் கண்களுக்கு அலை 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 அலையா பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இன்று முதல் நீங்கள் பார்க்கும் பொருட்கள் அனைத்தும் புனிதமடைய, பார்ப்போர் அனைவரும் நல்லோராகும். இந்த சக்தி உங்களுடைய கண்களுக்குள்ளாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருப்பதை அப்படியே உணர்ந்து பாருங்கள். அருட்பேராற்று எனது கண்களிலிருந்து உங்கள் கண்களுக்கு அலை 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 அலையா பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இந்த சக்தி நல்லா உள்ள வந்துட்டு இருக்கிறத நல்லா உணர்ந்து பாருங்க. ஒரே நிமிடம் மெதுவா அப்படியே கண்களை மூடி இந்த சக்தி உங்களுக்குள்ள பாய்ந்து கொண்டிருப்பதை நல்லா உணர்ந்து பார்த்துட்டே இருங்க. கண்களை மூடி அதை கவனிக்க.
இப்ப மெதுவா கண்களை திறந்துக்கோங்க. குரு மகானுடைய தெய்வீக கண்களிலிருந்து நமது கண்களுக்கு அருட்பேராற்று அலை 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 அலையா பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. நல்லா உணர்ந்து பாரு. குரு மகானுடைய தெய்வீக கண்களிலிருந்து அவர் பெற்ற அந்த ஞான சக்தி, இறை சக்தி, அருட்பேராற்றல் நமது கண்களுக்குள்ளா பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கும். பல சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்களுடைய தெய்வீக சக்தி நமது கண்களிலே பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இப்ப மெதுவா கண்களை மூடிக்கலாம். இப்ப உங்களுடைய ஆக்கினா சக்கரத்தை நல்லா கவனித்து பாருங்க. உங்களுடைய கண்களிலும் அந்த ஆற்றல் திணிவாக இருப்பதை உணர முடியும். இப்போ உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலை எடுத்து உங்களோட புருவ மையத்துல வைங்க. அங்கிருந்து மெதுவா அந்த சக்திய அப்படியே மேல எடுத்துட்டு போங்க. அந்த குண்டலினி சக்தி அப்படியே மெதுவா மேல உச்சிக்கு வரட்டும். உச்சிக்கு வரட்டும். இப்ப அப்படியே ஆள்காட்டி விரலை மாத்தி வச்சுக்கோங்க உச்சியில. அப்படியே மெதுவா சிறு சுழற்சியிலிருந்து அப்படியே பெரிய சுழற்சியா சுழற்றி. அவ்வளவுதான். கைகளை கீழே கோர்த்து வைத்துக் கொண்டு அப்படியே தலை உச்சிய கவனிங்க. அனைவருக்கும் துரிய சக்கரம் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. உச்சியில நல்ல இயக்கத்தை உணர முடியும். முழு கவனத்தையும் உச்சியில வை. குண்டலினி மகாசக்தி துரியத்தில் மையம் கொண்டு இயங்குகிறது. நல்லா உணர்ந்து பார். உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம் உயிரின் பலமாம் சுற்று ஆகும். நீங்க கைய வச்சு சுழற்றி விட்ட அந்த திசையிலேயே இந்த உயிர் ஆற்றல் உங்கள் மூளை செல்களுக்குள்ளாக அப்படியே பாய்ந்து பாய்ந்து ஓடிக்கொண்டிருப்பதை உணர்ந்து பாரு.
நல்ல தலை உச்சியிலேயே கூர்ந்து கவனிங்க. அங்க நல்ல சக்தி அதிகரிப்பதை உங்களால் உணர முடியும். அனைவருக்கும் சகஸ்ராதார சக்கரம் நன்கு இயக்கம் பெறுகிறது. நல்லா உணர்ந்து பாருங்க. ஒரு அபரிமிதமான சக்தி உங்களது தலை உச்சியில பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருப்பதையும், அந்த சக்தி மூளை செல்கள் முழுவதும் சுழன்று இயங்கிக் கொண்டிருப்பதையும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆனந்த அனுபவம். இன்னும் கூர்ந்து கவனிங்க. தலை உச்சியை மையமாக வைத்துக் கொண்டு உயிராற்றல் மூளை செல்கள் முழுவதாக சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. உணர்வை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு சிறு நுட்பம். தலை உச்சியின் வழியாக நம்முடைய சுவாசம் உள்ளே வருவதாகவும் உச்சியின் வழியாக வெளியே செல்வதாகவும் பாவித்து ஒரு 5 சுவாசங்கள் எடுங்க. ஐந்தாவது சுவாசம் ஆழ்ந்த சுவாசமாக உச்சியின் வழியாக உள்ளே இழுத்து அங்கேயே நிறுத்துங்க. இப்ப கவனத்தை அங்கேயே வைத்து கொண்டு மூச்சை இயல்புல விட்டுருங்க. ஒரு ஆழ்ந்த அமைதியும் ஒரு ஆனந்த உணர்வையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். துரிய சக்கரம் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த துரிய சக்கரம் பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பு மையம். பிரபஞ்ச சக்தி
அண்ட சராசரங்களிலிருந்து வரக்கூடிய தெய்வீக சக்தி, இறை சக்தி அப்படியே அருவி போல உங்களுடைய துரியத்திலே பாய்ந்து நிரம்புவதை அப்படியே உணர்ந்து பாருங்க. துரியத்திலே நமது உணர்வு அதிகரிக்க அதிகரிக்க இந்த தெய்வீக சக்தி தானாகவே துரிய சக்கரத்தால் ஈர்க்கப்படும். துரியம் அப்படியே அந்த துரியத்தினுடைய மையத்திற்கு அப்படியே ஒடுங்கி வாங்க. தலை உச்சியிலே ஒடுங்கி நிற்கிறோம். நல்லா ஒடுங்கி வாங்க, ஒடுங்கி வாங்க. ஆக்கினையில் நாம என்ன ஒரு உணர்வை பெற்றோமோ அதே உணர்வை துரியத்திலையும் உங்களால பெற முடியும். ஒடுங்கி நிற்குது. உயிரின் அசைவை அப்படியே கூர்ந்து கவனிக்கிறோம். உயிரோடு உயிராக இணைந்து நிற்கும். நல்லா ஒடுங்கி நிற்க 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 இந்த சக்தி உயிரினுடைய மையத்திற்கு செல்வதை பார். மையத்திலே இருக்கின்ற சுத்த வெளியோடு இணைந்து நிற்கிறோம். உடல் கடந்த நிலையில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
துரியத்தில் ஆழ்ந்து ஒடுங்கி நிற்க நிற்க பிரபஞ்ச சக்தி நம்முள் பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருப்பதை உணரும். வாழ்க வாழ்க. சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷி அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோ அதை வாழ்ந்து காட்டு. அனைத்து ஞான பெருமக்களும் நம்முன் சுக்குமமாக எழுந்தருளி நம்மை வாழ்த்தக்கூடிய தருணம். அப்படியே அகக்காட்சியா பாரு. இந்த புனிதமான நல்ல தினத்திலே மகாசக்தி குண்டலினி யோகத்தினுடைய துரிய தீட்சை மனமுவந்து சொல்லி வைக்கப்பட்டுள்ளது. இதை உங்கள் வாழ்நாள் முழுவதும் முறையாக பயின்று உங்கள் வாழ்வில் வெற்றியும் அமைதியும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் பெறுவீர்களாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். இறையாற்றலுக்கும் குரு மகான்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நவக்கோள்களுக்கும் பிரபஞ்ச அன்னைக்கும் அனைத்து உயிர்களுக்கும் மனதார நன்றியை தெரிவித்து வாழ்க வளம், வாழ்க வளம். இப்போ தவத்தை நிறைவு செய்ய இருக்கும். இப்போ அந்த ஒடுங்கி நிக்கிற நிலையிலிருந்து கொஞ்சம் விரைந்து வாங்க, விரைந்து வாங்க. அப்படியே மூளை செல்கள் முழுக்க பாருங்க. ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க இந்த சக்தி அப்படியே குவிந்து உங்க மூளை செல்கள் முழுக்க அப்படியே விரிந்து வர்றதை பாருங்க. மூளையிலே இருக்கின்ற பிராரப்த வினைகள் அனைத்தும் பரிபூரணமாக நீக்கப்பட்டு தெய்வீக தன்மை இயக்கத்திற்கு வருவதை பார். மூளை செல்கள் அனைத்தும் புத்துணர்ச்சி பெற்று இயங்கிக் கொண்டிருப்பதை பார். அப்படியே அந்த சக்தி உடல் முழுவதும் பரவிடு. தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மை அடையட்டும், மேன்மை பெறும். ஒரு அஸ்வினி முத்திரை போட்டு உடல் முழுக்க கவனி. உடலே உணர்வாக, உணர்வே உடலாக சிறிது நேரம் லயித்திருக்கும். அந்த சக்தி உடல் முழுக்க பரவறதை உணர்ந்து பாருங்க.
வாழ்க வளம், வாழ்க வளம். இந்த சக்தி வாய்ந்த மனோநிலையிலே வாழ்க்கை நல சங்கல்பங்களும் வாழ்த்துக்களும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழும். வாழ்க வளம். இரண்டொழுக்கப்படுவார். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். அப்படியே இந்த வையகத்தை பாருங்க. நீல நிறமான இந்த பூமி பந்தை அப்படியே உங்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. உங்களிடமிருந்து வாழ்த்து அலை அந்த பூமிக்கு பரிபூரணமாக செல்வதை பாருங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவும். உலகம் முழுவதும் அமைதி நிலவும். ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. மெதுவாக கைகளை பிரித்து ஓசையின்றி மென்மையாக கைகளை தேய்த்து இரண்டு உள்ளங்கைகளையும் கண்களில் ஒற்றிக்கொண்டு முகம் முழுவதும் வருடி கொடுத்து கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம். வாழ்க, 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 வாழ்க. உடலை சற்று தளர்வுபடுத்தி அமர்ந்து ஒரு அரை மணி நேரம், கிட்டத்தட்ட 40 நிமிடங்களே தியானம் செய்திருக்கிறோம். வாழ்க.
நிறைய பேருக்கு அந்த சக்தி ஓட்டம் அப்படியே தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். அந்த சக்தி ஓட்டத்தை நல்லா அப்படியே நீங்க உள் வாங்கிட்டே இருங்க. ஒரு சிலருக்கு இன்று நாள் முழுக்க கூட அந்த உணர்வு இருக்கும். ஏன்னா அந்த சக்கரம் இயக்கம் பெற்ற உடனே அது பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து உங்களுக்குள்ள கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சு. வாழ்க வளம், வாழ்க வளம். இந்த சக்தியோட்டம் இருக்கிறது வரைக்கும் நீங்க நல்லா அதை அனுபவமா உள் வாங்கிக்கோங்க. சரி, உடம்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அமர்ந்துட்டீங்களா? தண்ணி வேணும்னா குடிச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு அப்படியே அந்த உச்சி பாரம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். நீங்க என்ன பண்ணணும்னா, நல்ல அஸ்வினி முத்திரை ஒரு 10 முறை போடும். யாருக்கெல்லாம் தலை பாரமா இருக்கோ அவங்க எல்லாருமே அந்த அஸ்வினி முத்திரையை நல்லா ஒரு 10 முறை செய்து கொண்டு உங்க உடலையே கவனிச்சீங்கன்னா இந்த சக்தி உடல் முழுக்க பரவிடும். இரண்டாவது, அந்த வையகத்தை நினைத்து கொஞ்சம் நல்லா வாழ்த்து. உங்ககிட்ட வந்திருக்கிறது ஒரு அபரிமிதமான பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள இறங்கியிருக்கு. அப்ப இந்த சக்தியை நாம் இந்த நம்மை காத்து கொண்டிருக்கிற, நம்ம தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற இந்த உலக உயிர்களை நினைத்து நீங்க எந்த அளவுக்கு வாழ்த்த அனுப்ப முடியுமோ அந்த அளவுக்கு அனுப்பு. ஏன்னா இன்னைக்கு மேல ஓபன் பண்ணியாச்சு. இனி அந்த சக்தி உங்களுக்குள்ள அபரிமிதமா இறங்கிட்டே இருக்கும். அது திடீர்னு அந்த சக்தி உங்களுக்குள்ள இறங்குறத உங்க உடல் உணர்வுக்கு காட்டும். என்ன நீங்க அவேர்னஸ்ல இருந்தீங்கன்னா அதை உணர முடியும். இப்பவே பாய்ந்துட்டு தான் இருக்கு. நிறைய பேருக்கு அது நடந்துட்டே இருக்கு. நம்ம அந்த அவேர்னஸ்ல விழிப்பு நிலையில இருந்தோம்னா அந்த சக்தி பாயறத உணர முடியும். இல்லை அப்படின்னா நம்ம அதை உணர்றத மிஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான். இனி அடிக்கடி அந்த சக்தி உங்களுக்குள்ள இறங்கும். சரிதானே? அது கோள்களோட நிலை, உங்க கர்ம வினைகளின்படி அது இறங்கிட்டே இருக்கும். நாம எந்த அளவிற்கு இன்னொரு இந்த துரியமே நம்ம 1 மாதம் செய்யலாம். அந்த அளவுக்கு செய்யணும். அப்பதான் இது முழு பலனை நமக்கு கொடுக்கும். நாம 1 மாதம் வேண்டாம், ஒரு 21 நாட்கள் நாம் இந்த துரிய தவத்தை இனி தொடர்ந்து ஏற்றிருக்கிறோம். 21 days. ஏன்னா 21 நாள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துல 48 நாளுக்கு அடுத்த பவர்ஃபுல்லான டே 21 நாள். அப்ப இந்த 21 நாள் நாம தொடர்ந்து இந்த துரியத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த சகசிராதாரம் ஃபுல்லா ஓப்பன் ஆயிடும். அப்ப நம்ம உடல்ல இருக்கிற உபாதைகள், மன பிரச்சனைகள் அனைத்தும் நம்மளை விட்டு போறக்க ஆரம்பிச்சிடும். நான் நேற்று சொன்ன எல்லா பலன்களையும் நம்ம வாழ்க்கையில நாம அனுபவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப குறிப்பா ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கணும். இந்த தீட்சை கொடுக்கறப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். இனிமேல் நீங்கள் பார்க்கும் பொருட்கள் அனைத்தும் புனிதமடையட்டும். நீங்க எந்த பொருள் எல்லாம் பார்க்கிறீங்களோ அந்த பொருள் எல்லாம் புனிதமடைறக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பார்ப்போர் அனைவரும் நல்லோராகும். ஏன்னா அந்த சக்தி இப்போ உங்களுக்குள்ள பாயறக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி நீங்க பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே என்ன ஆரம்பிக்கும்? புனிதத்தன்மை அடைகிறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த வாக்கு பள்ளிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு கிடைக்க பெற்று விட்டது. சரிதானுங்களா? நீங்க பிரபஞ்ச சக்தியோட இணைப்பை பெற்றுட்டீங்க. அப்ப இனிமேல் நீங்க சொல்ற விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்ப கவனம் இருக்கும். ஒரு எதிர்மறையான விஷயங்களை நீங்கள் சொன்னாலும் அது பழிப்பதற்கு ஆரம்பிச்சு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. சரிதானுங்களா? அது கெட்ட எண்ணங்கள் இது வர்றது நின்று போயிடும். ஆனாலும் நம்ம பழக்க வழியில இருக்கிறதுனால இந்த தேவையற்ற சொற்களை நீங்க பயன்படுத்தக்கூடாது. சரிதானுங்களா? தேவையற்ற சொற்களை பயன்படுத்த வேண்டாம். தேவையான சொற்களை மட்டும் தேர்ந்தெடுத்து பயன்படுத்து.
ஏன்னா நீங்க ஒவ்வொரு சொல்ற வார்த்தைக்கும் இனி பல மடங்கு, பல ஆயிரம் மடங்கு சக்தி அதிகரிக்கும். சரிங்களா? அப்ப எப்பவுமே எல்லோரையுமே வாழ்த்தக்கூடிய ஒரு தன்மையை நீங்க வளர்த்து கொள்ளணும். நீங்க பார்க்கிற பொருள் எல்லாமே புனிதமாக ஆரம்பிக்கும். அதனால நீங்க எங்க சென்றாலும் எதை பார்த்தாலும் உங்களுடைய வாழ்த்து அலைகளை அனுப்பிச்சுட்டே இருங்க. சரியானுங்களா? அப்ப நீங்க எந்த அளவுக்கு இந்த சக்தியை மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம், இறை நமக்கு அந்த சக்தியை கொடுத்துட்டே இருக்கு. இதுதான் தியானத்தினுடைய மிக முக்கியமான விஷயம். தியான ஆற்றலை நாம் எந்த அளவுக்கு அதிகமா பெறணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமா அதை கொடுக்கணும். சரிங்களா? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்க வையகம். இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்க இப்போ இத்தனை நாள் நமக்கு மடை க்ளோஸா இருக்கு. அதனால தண்ணி வெளியே வர முடியல, பிரபஞ்ச சக்தி இணைய முடியல. இன்னைக்கு மடையை ஓப்பன் பண்ணிட்டு, சரியா? இனி நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது அபரிமிதமாக உங்களுக்குள்ள பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருக்கும். சரி, உங்களுக்கு சார்ஜ் ஏறிட்டே இருக்கும். இனிமேல் ஒரு படி மேல போய் எந்த புலன் அனுபவம் பெறும்போதும் துரியத்துல மனசை வச்சு பழகிக்கோங்க. இப்ப ஆக்னியில நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆக்னை தமம் முடிகிறப்ப என்ன சொல்லியிருந்தோம்னா, இனிமேல் எந்த ஒரு புலன் அனுபவம் பெறும்போதும் ஆக்னையில் மனதை வைத்திருக்க பழகி கொள்ளுங்கள்னு சொன்னோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்ப நம்ம அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டோம். இனிமேல் நீங்க எந்த ஒரு விஷயத்தை பார்க்கறப்போமே, எதை ஒன்ன கேட்கறப்போமே, ஸ்மெல் பண்றப்ப, டேஸ்ட் பண்றப்ப, தொடு உணர்தல் இருக்கிறப்ப நம்ம மனம் எங்க இருக்கணும்? துரிய உணர்விலேயே இருக்கணும். சரியானுங்களா? காலை மாலை 2 நேரமும் குறைந்தது 20 நிமிடங்கள், குறைந்தது நான் சொல்றேன் 20 மினிட்ஸ், இந்த துரிய தவத்தை நீங்க அமர்ந்து ஒரு இடத்துல, குறிப்பா ஒரு இடத்துல, குறித்த ஒரு நேரத்துல அமர்ந்து நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. அந்த டைம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் காலையில 6 மணிக்கு முன்னாடி இருக்கட்டும், மாலை 6 மணியா இருந்தா ரொம்ப சிறப்பு. சரிதானுங்களா? அப்போ இந்த 2 நேரத்திலேயே நீங்க தியானம் தொடர்ந்து செஞ்சுட்டே வர நான் மறுபடியும் சொல்றேன், தொடர்ந்து செய்தால் மட்டும்தான் நீங்க பலனை அனுபவிக்க முடியும். இப்ப தியானத்துல நிறைய பேர் வெற்றி பெறாததுக்கு என்ன காரணம்னா, அவங்ககிட்ட தொடர்ச்சி இல்லை, கண்டினியூவேஷன் இல்லை. புரியுதா இல்லைங்களா? மென்சஸ் டைம்ல பண்ண வேண்டாம், அந்த அன்னைக்கு சாந்தி தாவும் பண்ணிக்கோங்க. மற்ற நாட்கள்ல தொடர்ந்து இந்த தியானத்தை நீங்க காலையிலையும் மாலையிலையும் ஒரு 21 நாள் நாம ஏற்றணுங்கிற முடிவுக்கு வரும். சரி, அந்த துரியத்துல நான் நேற்று சொன்னது போல ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி நம்ம நிறைவு பண்ணுவோம். அதாவது தவம் எல்லாம் சேம் அதே மாதிரியே தான், ஆக்னை சாந்தி பண்ற மாதிரியே தான். முன்னாடி நம்ம சொல்ற இட தூய்மை, அருளாற்றல் பாய்ச்சது எல்லாமே. ஆனா துரிய தவம் நீங்க ஏற்றணும்னா நேரா துரியத்திற்கு போகக்கூடாது. தொடக்கம் எப்பவுமே ஆக்னை தான். சரிங்களா? அப்ப துரிய தவம் பண்ணலான்னு நீங்க உட்கார்றீங்க, ஒரு 20 நிமிஷம் டைம் இருக்குதுன்னா ஒரு 10 நிமிஷம் நீங்க ஆக்னையில நல்லா கவனிக்கணும். அந்த சக்தி நல்லா திணிவு பெறும். ஒரு சிலருக்கு அந்த ஆக்னையே அப்படியே துரியத்துக்கு போகும், நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஒரு சிலர் நல்லா தவம் பண்ணி பழகிட்டாங்கன்னா அந்த சக்தி ஆக்னையில திணிவான உடனே, எப்படி காற்று பலூன்ல காற்று நிரப்பின உடனே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பலூன் பறக்கறக்க ஆரம்பிக்கும்ல, அப்படி உங்களோட குண்டலினி ஆக்கினையில ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு திணிவு அதிகமாயிருச்சுன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அந்த சக்தி அப்படியே துரியத்துக்கு போகும். இது கொஞ்சம் நீண்ட நாள் பிராக்டிஸ் ஆனா அப்படி நடக்கிறது நீங்க பார்க்கலாம். அப்ப இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும், 20 நிமிஷம் நீங்க தியானம் பண்றதுன்னு உட்கார்ந்தா 10 நிமிஷம் ஆக்னையில பண்ணணும், இன்னொரு 10 நிமிஷம் துரியத்துல பண்ணணும். 2ஆ பிரிச்சுக்கோங்க. நேரடியா துரியத்துல போய் பண்ணக்கூடாது. முடிக்கிறது துரியத்திலேயே முடிச்சுக்கலாம். தொடக்கம் மட்டும் ஆக்னைன்னு நான் சொன்னேன். முடிக்கிறது துரியத்துல நின்று நீங்க ஒரு 10 நிமிஷம் தவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்தே வாழ்த்து சங்கல்பம் எல்லாமே சொல்லிட்டு அங்கேயே நீங்க நிறைவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு 2 நிமிஷம் தான் டைம் இருக்கு துரிய தவம் பண்ணணும்னா 1 நிமிஷம் இங்க கவனிங்க, 1 நிமிஷம் இங்க கவனி. ஓகேவா? இதை மட்டும் மனதுல வச்சுக்கோங்க. தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஒரு 21 நாள்ல
பல அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நிகழும். பல தடைகள் நம்ம கிட்ட இருந்து விலகறக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? நாம அந்த வாழ்க வளமுடன். நண்பர்களே, தொடர்ந்து இந்த தியானத்தை ஏற்றிட்டு இருக்கிறோம். இனி தொடர்ந்து நம்ம 21 நாள் அப்படிங்கிறது அந்த துரியத்துக்காக நீங்க ஃபிக்ஸ் பண்ணி செஞ்சுட்டு வாங்க. ஓகே. தற்சோதனை பயிற்சி பற்றி மற்ற விவரங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அடுத்த வகுப்புல அதனுடைய முழு விவரங்களையும் உங்களுக்கு வந்து சொல்றோம். இனி ஒவ்வொரு நாளும் நம்மளோட வகுப்புல உங்களோட செஷன் டைம்ல இந்த துரிய தவம் தான் ரொம்ப டீப்பா வந்து நம்ம செய்யறதா இருக்கும். சரிதானுங்களா? வெள்ளிக்கிழமை ஆனா சாந்தி அப்படிங்கிறது எப்பவுமே மாற்ற வேண்டாம். உங்க லைஃப் டைமுக்கு எப்பவுமே வெள்ளிக்கிழமைனா சாந்தி மட்டும்தான். சரிங்களா? அதை தவிர வேற எந்த தவம் பண்ண வேண்டாம். மற்ற நாட்கள்ல நம்ம என்ன புதிய தவம் கற்றுக் கொடுக்கறோமோ அதுக்கு நம்ம வந்து போய்க்கலாம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்வோம். தியான நிலைக்கு வந்துருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள்